வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ஒரு ரகசியம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கதையை எழுதியவர் சுசீலா சுப்புராமன் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1979. வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம். அந்த மளிகை கடைக்கு முன் தன் செவர்லேயை கொண்டு நிறுத்தினான் முரளி. அவன் அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். காரை கண்டதுமே மளிகை கடை பையன் இறங்கி ஓடி வந்தான். இந்தாப்பா, நான் வந்து நாளையாயிடுச்சு, என்னால் நிற்க முடியலை, எனக்கு முதல்ல கொடுத்து அனுப்புங்கப்பா. கிழவி ஒருத்தி கூட்டத்தில் நுழைய முடியாமல் ஒரு ஓரமாக நின்று ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்தாள். அங்கிருந்த பரபரப்பில் அவளை யாரும் கவனிக்கவில்லை. எனக்கு சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்கப்பா, உடம்புக்கு முடியலை. கடையில் நிலவி இருந்த பரபரப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த முரளியின் காதில் அவளுடைய குரல் விழுந்தது. அவன் பார்வை அவள் இருந்த பக்கம் திரும்பியது. எங்கோ எப்போதோ பார்த்த முகம். காரை விட்டு இறங்கியவன் கடையின் முன் வந்து நின்று சற்று நேரம் அவளையே பார்த்தான். அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆயாவா, நீ இங்கே வந்த? அவள் அவனை உற்று பார்த்தாள். அவளுக்கும் அவனை அடையாளம் கண்டு கொள்ள அதிக நேரமாகவில்லை. அவள் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. யாரு? முரளியா? நீ நல்லா இருக்கியாப்பா? பெரியவனா வளர்ந்துட்டியே, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? ஓ என்றவன், வனிதா இங்கே வாயேன் என்று குரல் கொடுத்தான். வனிதா காரில் இருந்து இறங்கி வந்தாள். நான் அடிக்கடி சொல்வேனே, கொடைக்கானலில் நான் படிக்கிற போது ஒரு ஆயா இருந்தா என்னை தம் பிள்ளை மாதிரி நல்லா கவனிச்சுக்குவான்னு, அந்த ஆயா தான் இவங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இவங்க உங்களை மறக்கிறதே இல்லை, எப்பவும் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்றார். கிழவியின் முகத்தில் பெருமிதம். ஆயா, நான் அந்த ஏரியில் விழுந்தப்போ நீ காப்பாத்தினியே, அதை எங்கள் மாமா கிட்ட சொன்னேன். அவர் உன்னை பார்க்கணும்னு வந்தார். அதுக்குள்ளே நீ வேலையை விட்டு போயிட்ட. எங்கே இருக்குன்னு தெரியலை, ஏமாற்றமாக திரும்பி வந்துட்டோம். ஆமாம்ப்பா, என்னால் அதிகமாக வேலை செய்ய முடியலை, நானாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எங்கே இருக்க, என்ன செய்கிற, அதை சொல்லு. அங்கே இருந்து வந்ததுலேருந்து இங்கே தான்ப்பா இருக்கேன். அடுத்த தெருவில் அந்த கடைசியில் ஒரு குடிசை இருக்கே, அதில் தான் வடை போட்டு விற்று ஜீவனம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அவளை தன் வீட்டிற்கு வரும்படி அழைத்தான். அவள் பிறகு ஒரு முறை வருவதாக சொன்னாள். ஆயாவுக்கு 2 தினங்களாக உடல் நலம் சரியில்லை. ஜுரம் கண்டிருந்தது. முரளி டாக்டரை அழைத்து வந்தான். பூரண குணமடைய சில நாட்கள் ஆகலாம் என்று தோன்றவும் அவளை வற்புறுத்தி தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். 4-5 தினங்கள் அவளுக்கு நல்ல ஓய்வு. சற்று குணமடைந்தவள் போல் காணப்பட்டாள். முரளி தன் பங்களாவை அவளுக்கு சுற்றி காண்பித்தான். பங்களாவை சுற்றி அழகிய தோட்டம், அவற்றை பராமரிக்க வேலையாட்கள், அனைத்தையும் பார்த்து பிரமித்து போனாள் அவள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் டெலிஃபோன் மணி அடிக்க தொடங்கவும் அவன் விரைந்து சென்றான். அவள் அவனை தொடர்ந்து வந்தாள். ஹாலில் மேற்கூரையை அவள் கண்கள் வியப்போடு பார்த்தன. வாசலுக்கு நேர்மேலாக மாட்டப்பட்டிருந்த பெரிய படம் அவள் பார்வையில் பட்டது. படத்தில் இருந்த அந்த கம்பீரமான மனிதரை கண்டதும் நினைவில் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மீண்டும் அதில் கண்களை பதித்தாள். ஆம், நித்யானந்தமே தான். பார்வை அங்கே நிலைத்திருக்கையில் இளமை பருவத்து நிகழ்ச்சிகள் சங்கிலி தொடர்களாய் அவளை சுற்றி சுற்றி வந்தன. மதுரையில் வடக்கு ஆவணி மூல வீதியில் ஒரு பங்களாவில் வேலை பார்த்து வந்தாள் கண்ணம்மா. அந்த வீட்டில் ஒரு வயோதிக தம்பதி மட்டுமே வசித்து வந்தனர். அவர்களுடைய மகன் வெளிநாட்டில் இருந்தான். வீட்டு வேலைக்காரி என்பதை விட வீட்டு நிர்வாகி என்பதே கண்ணம்மாவுக்கு பொருத்தமாக இருக்கும். வீட்டு வரவு செலவு, கடைக்கண்ணிக்கு போவது எல்லாமே அவள்தான். அந்த அளவுக்கு அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் விளங்கினாள் அவள். நித்யானந்தத்தின் காய்கறி கடையில்தான் அவள் தினமும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவது வழக்கம். அவனுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம். அவர்களில் கண்ணம்மாவும் ஒருத்தி. நாலாவட்டத்தில் அவர்களுக்குள் ஏதோ ஒரு இணக்கம் உண்டாவதை இருவரும் உணர்ந்தனர். சின்ன சின்ன சம்பவங்கள், அர்த்தமற்ற சில ஜாடை பேச்சுகள், அர்த்தமுள்ள பார்வைகள், இனம் புரியாமல் ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்பட்ட பற்றுதல், இவற்றின் மூலம் ஒருவர் இதயத்தில் ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடித்து கொள்வதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. இப்போதெல்லாம் அவள் காய்கறி வாங்க வந்தால் கூட்டமாக இருக்கும்போது அவளிடம் அதிகம் பேசுவதே இல்லை. தனியே சந்திக்கும் போது அந்தரங்கங்களை பரிமாறிக்கொண்டனர். அப்போது அவனிடமிருந்து வரும் வாக்குறுதியாலும் செவி குளிர பேகம் பேசும்
கேலி மொழிகளாலும் முகம் நாணி தலை குனிந்தபடி அவனை ஓரக்கண்ணால் பார்த்து பரவசமடைவாள் கண்ணம்மா. அந்த நாணத்திலும் அவனை காண துடிக்கும் கண்களை அவளால் கட்டுப்படுத்த முடிவதில்லை. அவள் அவனை விழிமலர்ந்து பார்க்கும்போது செவ்விதழ்களில் குறுநகை கொஞ்சி விளையாடும். நித்யானந்தம் தன் எண்ணத்தை அவனுடைய பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் திருமண ஏற்பாட்டை செய்ய துணிந்து விட்டதை அறிந்த அவளுடைய உள்ளத்தில் அவன் தெய்வமாகவே காட்சியளித்தான். அன்று வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. காய்கறி கூடையோடு வெளியில் வந்த கண்ணம்மா நித்யானந்தத்தின் கடைக்கு வந்ததும் அவனை நன்றி பெருக்குடன் பார்த்தாள். அந்த பார்வை அவனில் ஏதோ ஒரு வகை கிளர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. அவனும் அவளை இமைக்காமல் பார்த்தான். இருவரும் பார்வையில் ஒருவரை ஒருவர் விழுங்கி கொண்டிருந்தனர். இயற்கையும் தன் பங்கிற்கு மகிழ்ச்சி தெரிவித்தது. வானம் லேசாக பன்னீர் தெளிக்க ஆரம்பித்தது. நேரம் நழுவி கொண்டிருந்தது. லேசாக தூறிக்கொண்டிருந்த மழை சற்று வழுக்க ஆரம்பித்தது. காற்றின் சுழற்சி கடையினுள் நீர்த்திவளைகளை வேகமாக வீசி அடித்தது. மேலே போடப்பட்டிருந்த பெரிய தார்பாயை எடுத்து கடையின் முன் பகுதியை மறைத்தான் நித்யானந்தம். அவனுக்கு ஒத்துழைக்கையில் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கரங்களின் ஸ்பரிசத்தால் கண்ணம்மாவின் உடல் ஒரு முறை சிலிர்த்தது. அவள் வேகமாய் பின்வாங்கி கொண்டாள். மழை பெய்து கொண்டிருந்தது. உள்ளே ஒரே இருட்டு. 2 நிழல் பிம்பங்களைப் போல் இருவரும் காணப்பட்டனர். அந்த தோற்றம் அவன் உணர்வை தட்டி எழுப்பியிருக்க வேண்டும். தனிமையும் அதற்கு தூபமிட்டது. அவளை ஏக்கத்தோடு பார்த்தான். பார்வையில் பல அர்த்தங்கள் பிரதிபலித்தன. ஏதோ ஒரு வெறி அவனை ஆட்டுவித்து கொண்டிருந்தது. கண்ணம்மா. ஏக்கத்தின் தொனி வார்த்தையில் இழையோட அவன் அவளை மெல்லிய குரலில் அழைத்தான். வேண்டாங்க. கொஞ்சம் பாவனையோடு அவள் சொன்னாள். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அதுவரை பொறுத்துக்குங்க. இப்போ என் நிலைமையை நீ நினச்சி பார்த்தியா? புரியுது, ஆனால் என் நிலைமையையும் உணர்ந்து பார்த்தாலே அதுக்கு மதிப்பு கொடுக்க முடியாமல் இருக்கு. அப்படியானா நீ என்னை சந்தேகிக்கிறியா? இல்லை, சந்தோஷப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குன்னு வருத்தம் தான் படுறேன். என் உணர்ச்சியை நீ கொஞ்சமும் மதிக்கலையே. நல்லா மதிக்கிறேன், ஆனால் நம்ம நாட்டு பெண்களுக்குள்ள மதிப்பும் கெடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எப்படியும் உன்னை அடைஞ்சே ஆகணும். மோகத்திரை பரிபூர்ணமாய் அவன் கண்களை மறைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவளுடைய சொற்கள் விலை போகவில்லை. அவன் அவள் அருகில் வந்தான். அவள் மிரண்டு ஒதுங்கி வெளியேற எத்தனித்தாள். வெளியே மழை மூர்க்கத்தனமாய் கொட்டி கொண்டிருந்தது. அவன் வெறி பிடித்தவனைப் போல் வந்து அவள் கையை பற்றினான். அவள் தன்னை விடுவித்து கொள்ள முயன்றாள். அவன் பிடித்திருந்த பிடி இறுகிற்று. அவள் பலம் கொண்ட மட்டும் ஒரு திமிரினாள். எதிர்பாராமல் அவளுடைய முழங்கை அவனுடைய கன்னத்தில் தற்செயலாக நடக்கும் விபத்தை போல் பலார் என்று அரைந்தாற் போல் பட்டது. அப்போது பளிச்சென்ற மின்னலுடன் இடி ஒன்று அருகில் எங்கோ விழுவது அவள் காதில் விழுந்தது. அவன் கைப்பிடி சற்று தளர்ந்தது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவள் வெளியேறி மழையில் நனைந்தபடி சென்று மறைந்தாள். 4 நாட்களாக அவள் அவன் கடை பக்கமே வரவில்லை. அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உந்தியது. நடந்துவிட்ட நிகழ்ச்சி அவள் மனதை குடைந்தது. அவன் கோபத்தில் இருப்பான் என்ற பயம் நெஞ்சை சுட்டது. அன்று தப்பித்து விட்டதில் ஏற்பட்ட ஒரு நிம்மதியும் உள்ளத்தை ஒருபுறம் குளுமைப்படுத்தவே செய்தது. அவன் கடைக்கு வந்து தனிமையான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணம்மா. அன்னைக்கு நடந்ததற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்றாள். நான் சந்தோஷப்படுறேன். கோப குமுறல் அவனிடமிருந்து வார்த்தைகளாக வெளிவந்தன. என் மேலே தப்புன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை, என் மேலே தான் தப்பு. கண்டவளையெல்லாம் கையை பிடிச்சி இழுக்க நான் யாரு? கண்டவள்னு சொல்லாதீங்க, உரிமை உள்ளவள் தான். எனக்கு உரிமை உள்ளவள் என் காலில் விழுந்தா போதும். தெருவில் போகிறவ எல்லாம் என் காலில் வந்து விழ வேண்டாம். வேறு யாரும் நல்லவனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நானும் வேற ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். அவள் அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனாள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ஏமாற்றத்தின் எல்லையிலிருந்து பேசினாள். நான் இதுவரைக்கும் எந்த ஆம்பளையையும் மனசார நினைச்சதோ ஏறெடுத்து பார்த்ததோ கிடையாது. உங்களை மனசார விரும்பிட்டேன். நீங்கள் ஏற்றுக்கலன்னா வாழ்க்கை பூராவும் இப்படியே இருந்துட்டு போகிறேன். யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்க. நான் அப்புறமா உங்கள் கோபம் தணிஞ்சதும் வரேன். அவள் இறங்கி நடந்தாள். நீ திரும்பவும் இங்கே வர வேண்டாம். இதுதான் என் முடிவு. அன்பு சுரக்கும் இதயம்தான் அவனுடையது. ஆனால் இன்று பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் ஒன்று சேர்ந்து அந்த இதயத்தை பாறையாக்கி இறுக்கி இத்தகைய பதிலை அவள் மீது வீசின. அதற்கு 2 தினங்களுக்கு பின் அப்பேதையின் மனதில் ஒரு நப்பாசை.
அவன் கடைப்பக்கம் வந்தாள். அவனுடைய நிலையில் மாற்றமில்லாததை அறிந்து வேதனையோடு திரும்பி விட்டாள். அவளுக்கு அவ்வூரில் இருக்க பிடிக்கவில்லை. இதயத்தில் ஏதோ குடைந்தது. மனம் கனத்தது. வேலை செய்யவோ உணவு உட்கொள்ளவோ முடியவில்லை. தஞ்சையில் உள்ள அவளுடைய தூரத்து உறவினர் வீட்டில் சில நாட்கள் இருந்தாள். அங்கும் நடந்து போன நிகழ்ச்சிகளும் ஈடேற முடியாமல் போன ஆசைகளும் அவளை சித்திரவதை செய்து கொண்டிருந்தன. தஞ்சையில் அவளுக்கு அறிமுகமான ஒரு ஆங்கிலோ இந்திய மாதுவின் சிபாரிசால் கொடைக்கானலில் ஒரு ஹாஸ்டலில் ஆயாவாக வேலையில் சேர்ந்து விட்டாள். அங்கிருந்த சிறுவர் சிறுமியரின் கபடமற்ற பேச்சையும் குறும்புத்தனமான விளையாட்டுகளையும் துருதுருத்த கைகளையும் அவள் ரசித்தாள். அங்குள்ள சூழ்நிலையும் அவளுக்கு சற்று ஆனந்தத்தை அளித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய சம்பவங்களை மறந்து நாலாவட்டத்தில் ஒரு மாமூல் வாழ்க்கையை மேற்கொண்டாள். எத்தனையோ சிறுவர் சிறுமியருக்கு அவள் தாயாகவும் ஆயாவாகவும் இருந்து கவனித்து ஆளாக்கிவிட்டாள். அதில் ஒரு நிறைவும் கண்டாள். அவர்களில் ஒருவன்தான் முரளி. 30 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. நித்யானந்தத்தின் வயோதிக தோற்றம்தான் அந்த படம் என்றாலும் அந்த முகசாயல் அவளுக்கு சட்டென்று காட்டி கொடுத்து விட்டது. எவ்வளவு நாட்களாய் அவள் இதயத்தில் வைத்து பூஜித்த முகம். எங்கு திரும்பினாலும் அவர் முகபிம்பத்தை கண்டவள்தானே அவள். அவருக்கு தலை சற்று வழுக்கை விழுந்திருக்க வேண்டும். படம் தெளிவுபடுத்திற்று. அவள் மட்டுமென்ன, காலம் தன் கோர நகங்களால் அவளை பிராண்டி விட்டிருந்தது. உழைத்து உருகுலைந்த தேகம், முற்றிலும் சோகமாய் எழுதப்பட்ட வாழ்க்கை சரிதத்தின் கடைசி அத்தியாயத்தில் இருந்தாள் அவள். அவளுடைய கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என்ன ஆயா, அந்த படத்தையே பார்க்கிற? அதுதான் என் மாமா, என்னை வளர்த்து ஆளாக்கியவர். உள்ளே இருந்து வந்தான் முரளி. இந்த வீடு ஆஸ்தி எல்லாம் அவருடையது தான். போயிட்டாரு. குதூகலமாய் வந்த முரளி இதை சொல்லிவிட்டு சோகமாய் அவள் அருகில் நின்றான். கண்ணம்மா அதிர்ச்சியால் தாக்குண்டாள். அவள் இதயமும் ஒரு முறை குலுங்கிற்று. உள்ளே இருந்து காஃபி கலந்து கொண்டு வந்தாள் வனிதா. ஆமா பாட்டி, 2 மாதம் ஆச்சு அவர் போய். இதோ இந்த ஈசி சேரில் படுத்திருக்கும் போது தான் உயிர் பிரிஞ்சிருச்சு. வனிதா அங்கிருந்த ஈசி சேரை சுட்டி காட்டினாள். அதோ அதுதான் அவர் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ. வலப்புறம் இருந்த வார்சப்படிக்கு மேலே மாட்டப்பட்டிருந்த படத்தை பார்த்தாள் ஆயா. எழுந்து 2 அடி எடுத்து வைத்து உன்னிப்பாக கவனித்தாள். அவள் இதயத்தில் மறைந்திருந்த அந்த உருவம் தூசு துடைக்கப்பட்ட கண்ணாடி மாதிரி துல்லியமாக தெரிந்தது. போயிட்டீங்களா? சோகம் அவளது நெஞ்சை கனமாய் அழுத்திற்று. அவர் எவ்வளவோ சம்பாதித்தார். ஆனால் அவர் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லாமல் போச்சு ஆயா. முரளி சொல்லிக்கொண்டே போனான். அவள் அவனை பார்த்தாள். ஆமாம் ஆயா, அவர் மதுரையில் இருக்கும்போது ஒரு பெண்ணை காதலிச்சாராம். அவள் ரொம்ப நல்லவளாம். ஆண்களை கண்டாலே நெருப்பாக இருந்த அவ இவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாளாம். அவளுக்கு துரோகமாக ஏதோ நடந்துருச்சான். அதில் நிம்மதி இல்லாமல் தான் என்னை எடுத்து வளர்த்தார். நான் அவரோட தங்கச்சி மகன். நான் வந்த பிறகும் அவர் கவலையை போக்க முடியலை. நீங்கள் என் நினைவாகவே இருந்தீங்களா? அது என் பாக்கியம்தான். கண்ணம்மாவுக்கு உடல் லேசாக நடுங்க ஆரம்பித்தது. சமாளித்து பார்த்தாள். அவளை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்னு அடிக்கடி மதுரைக்கு போய் தெரிஞ்ச இடங்களிலெல்லாம் விசாரித்து பார்த்தார். பலன் இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவர் ஏமாந்து போய் வருவதை பார்க்க பரிதாபமாக இருக்கும். என்னை தேடி அலைஞ்சிங்களா? கண்ணம்மாவின் உடல் வியர்த்தது. படபடப்பு அதிகமாயிற்று. அவள் எங்கே இருந்தாலும் ஏன் நினைவாகத்தான் இருப்பா. அவள் என்ன தொட சம்மதிக்கலைன்னாலும் மானசீகமாக எனக்கு மனைவியாகத்தான் வாழணும்னு அடிக்கடி சொல்வார். அவன் நினைவிலே கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்காமல் போய் சேர்ந்துட்டார். சொல்லிக்கொண்டே வந்த முரளி கண்ணம்மாவின் முகத்தோற்றத்தில் ஏற்பட்ட மாறுதலை கண்டதும் திடுக்கிட்டான். ஆயா, என்ன செய்யுது உனக்கு? ஒன்றுமில்லப்பா. 2 மாதத்துக்கு முன்னாலே ஒரு நாள் என் நெஞ்சில் ஏதோ அடிப்பட்டது மாதிரி வலிச்சது. இன்னைய வரைக்கும் அந்த வலி தீரலை. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு என்றவள் நெஞ்சை பிடித்து கொண்டாள். கீழே சாயவிருந்த அவளை அவனும் வனிதாவும் பிடித்து அருகில் கிடந்த அந்த ஈசி சேரில் படுக்க வைத்தனர். அப்போது அவள் அவர்களுக்கு புரியாத புதிராக அந்த ரகசியத்தை தன் இதயத்தில் வைத்து பூட்டிவிட்டு தன் இதய துடிப்பை நிறுத்தி விட்டிருந்தாள். அவள் கண்கள் அந்த படத்தில் நிலை குத்தி நின்றிருந்தன. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. ஒரு காதல் அறகுறையாக நிற்கும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லதோ அப்படின்னு தோணுது. இந்த உறவுகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கோபம் பனி போல் போயிருந்திருக்கும். அது தெரியாமல் ஆளுக்கு ஒரு திசையில் போய் கடைசியில் இத்தனை வருஷங்கள் கழித்து
மீண்டும் அவங்க சந்தித்து இருக்கும்போது அவர் இறந்துருக்காரு. ஆனாலும் அந்த காதல் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அவருமே கல்யாணம் பண்ணிக்காம தான் இருந்திருக்கிறாரு. இதை முதலையே அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்துருக்கலாம். வித்தியாசமான கதை. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் நமது சேனலில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை சிறுகதைகள் வரும். முடிந்தால் சனி ஞாயிறுகளில் ஒரு ஷார்ட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.